கிரக சாந்தியாய் நமக. ஹரஹர மகாதேவிக்கு. யோ என்ன பண்ற? துபாய் வேற அருவாள்ல வெட்டினா கொலை, அதுலயே எலுமிச்சம்பழத்தை சொருகி வெட்டினா அது வதம். என்ன ஆரம்பிக்குது? அதே மாதிரிதான் இதுவும். வேறயா? அப்படியே எடுத்து அடிச்சா போதை. அதே பகவானை சேவிச்சுண்டு சாப்பிட்டா அது தாக சாந்தி. மூடின்னு குடிங்கோ. நடந்த சம்பவத்தை குண்டூஸ் சொல்லவும் மனசே பதபதன் ஆயிடுச்சப்பா. அது என்னன்னு தெரியல. அந்த புள்ளைய கிட்டக்க வச்சு பார்த்தோன்னு ஒரே என்னயா நீ இங்கேயும் திணற அங்கேயும் திணற, என்ன ஆச்சு? அதே என்ன கேக்குற, தடுமாறிட்டன. அண்ணே இவனுங்க எதுவுமே பேசாம கொள்ளாம புக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கணும். மாநாட நடக்குது அவ்வளவு பேசிருக்காங்க. இந்த குண்டெல்லாம் கூட்டு போனா விளங்குமானே. நல்ல சேர்க்க சேர்றான் பாருங்க. ஏண்டா குண்டூஸ், தம்பி ஜீவா, நடந்ததெல்லாம் கொடூரமான கனவா நினைச்சு மறந்து நல்லா யோசிச்சு அந்த புள்ள மனசுல இடம் பிடிக்கிற வழியப்பார். இது இந்த அண்ணனோட அன்பு கட்டளை. அடுத்த தடவை நீ போகும்போது இந்த பேட் பாய் குண்டூஸை விட்டுட்டு சதீஷை கூட்டு போ. அவன் ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்ட் அண்ணே. அந்த பொண்ணு காலேஜ் போறப்ப ஊட வந்து குறுகாடி பாட்டி கம்பீரமா காதலை சொல்லாம. என்ன பாண்டியா, காலகாலமா காதலை சொல்றது தானே இந்த காலத்து பசங்களுக்குள்ள பிரச்சனையே. இவ்வளவு ஏன் சினிமாவுல நம்ம முரளி சார் கூட 4-5 படத்துல காதலை சொல்றதுக்கு திணறுன்னு திணறுவார். நான் சொல்றேன், மிரர்லாம் சொல்றேன். சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேலோ. 15-16 அஷ்டமி நவமி, 17ஆம் தேதி முகூர்த்த நாள். அன்னைக்கு போய் சொல்லுங்க. சொல்லிட்டாரு, நல்ல நாள. ஃப்ரூட்ஸ் எங்க முடிஞ்சிடுது. ஏய் டைம் ஆயிடுச்சுங்கடி. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அண்ணே இன்னும் பூரி வைங்க, நல்லா திம்பாளுங்க. ஏய் நீ எத்தனைடி? சாடும் போது என்ன கூடாது, என்னன்னா என்னால சாப்பிட முடியாது. இன்னைக்கு என் அண்ணன் கேட்டுக்க. அண்ணே இன்னொரு புரி வேணே. இப்படி அடி திம்ப பசி அப்படி. ஏய் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க. குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே தயாரித்து கடைகளுக்கு சப்ளை செய்வது. ஏண்டா போன் எடுடா. ஏன் நீ எடுக்க வேண்டியதானே? ஜீவா கூட சேர்ந்து ஓவரா ரூட்டை கொடுத்துக்கிருக்க. ஒரு நாள் இருக்கடி குண்டா உனக்கு. ஏய் செவட்டு பேல போனறா. ஏன் நீ எடுத்த நெடுங்கோ. ஹலோ ஜெயஸ்ரீ கேபிள் விஷன். நியூ கனெக்ஷனா? பாண்டியா நியூ கனெக்ஷன்டா, ஓன் டிபார்ட்மெண்ட். ஹலோ சொல்லுங்க மேடம். ஏய் அட்ரஸ் சொல்லு. ஆமா நேரா வந்தா முக்கல பிள்ளையார் கோயில், அதுக்கு எதுக்கு மாவு கடையா? தாண்டி வந்தா மீசக்காரு வடை சுடுவாரா? சைடில் பச்சை கலர் பில்டிங். ஏய் அதை ஒட்டின மாதிரி அதுக்கும் மேல மாடியில மஞ்சள் கலர் சேலை காயிற வீட்டுக்கு எய்த்த விடா. நாசமா போச்சு. ஏய் மேடம் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். பிரியமானவளை சீரியல் நீங்க பார்க்க நான் கேரண்டி. கடைசி வரைக்கும் அட்ரஸ் சொல்லலையா பாண்டியா? மாப்பிள காஞ்ச சேலை எடுத்துட்டு அட்ரஸ் எப்படி மாப்பிள கண்டுபிடிப்ப? புது எண் 11, பழைய எண் 3, காந்தி நகர் 2வது தெரு. லைனை விமலாக்கா வீட்டுல இருந்து எடுப்போம்டாங்க. கேட்சிட் குடு. எப்படா பாண்டியா? வேலையில அக்கறை. எங்கடா மாப்ள? மாப்ள புது கனெக்ஷன்டா. இங்கதான் பக்கத்துல காந்தி நகர். சரி சரி வாடா போயிட்டு வந்துடுறேன். வாடா ஓனரு, இதான் வர நேரமா? மணி என்னன்னு பாடுறா. மணிலாம் இருக்கட்டும். ஏன்டா 2 பேர் போறாங்க, கூட போக வேண்டியதானடா? ஒரு வீட்டு தானே கனெக்ஷன் தர போறாங்க, ஊருக்கே தர போறாங்க. நான் என் வேலையை பார்க்க வேணாமா? நல்லா பாக்குறடா அள்ளி அப்பு. ஹலோ, நான் தனத்தோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஏன் தனம் பேசாதா? நாங்க போவோம்ல பஸ், மினி பஸ், அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த பஸ் நைட்டு 8 மணிக்கு தான் சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வீட்டுக்கு போன அவ்வளவுதானே? என் கடை தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன வாங்கல கிளம்பி. சரி. ஓனரு உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யாரா இருந்தாலும் கிளம்பிவான்னு சொல்ற பாரு, அதான்டா. ஏன் இரு, இமீடியட்டா ஒரு வேன் வேணும்டா. என்ன விளையாடுறியா? சரியான முகூர்த்த தேதி. ஓனரு என்ன பிள்ளைங்களை இறக்கிட ஒரு வண்டி வேணும், அவள் தானே? ஐரே போடுறா தங்கத்துல துபாய்க்கு ஒரு போன. ஓகே சூப்பர்ண்ணா. இது வரைக்கும் இந்த வண்டியை இது மாதிரி யாருமே டெக்கரேஷன் பண்ணதில்லை. ஆமாண்ணா. இந்த குட்டி யானையை கண்டுபிடிச்சவன் பார்த்தான்னு வச்சுக்க, நம்மளுக்கு அவார்டே கொடுத்துருவான்.
எப்படி என்ன சாக்கியா? என்னடி கரகாட்ட கோஷ்டி வண்டி மாதிரி இருக்கு? இல்லைங்க, அவசரத்துக்கு எதுவும் வண்டி கிடைக்கல, அதான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஏய் அடி வாங்க போற. சாரிங்க. குண்டூஸ், ஏன்டா இப்படி தப்பா பேசுற? அதாவது இன்னைக்கு வண்டி கிடைக்கல, நீங்க கொஞ்சம் சமாளிச்சு இந்த வண்டியில போங்கன்னு சொல்ல வர. வண்டி என்னடி உன்ன மாதிரி பல்கா இருக்கு? போற வழியில பசி எடுத்துச்சுன்னா சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு, சாப்பிட்டுட்டே போங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் வேணாம். எங்க உங்க ஸ்வீட் நேம் என்ன? எங்க அப்பா போலீஸ். எல்லாத்தையும் திரும்புங்க இப்படி ஏறுமா ஃபாஸ்ட். ஏறுமா. அண்ணா சீக்கிரம் எடுக்க சொல்லலாம். டிரைவர் தானே? டே மணி, டேய், ஏன்டா விட்டு விட்டு அழுகுற? அந்த புள்ளையில போய் விட்டுட்டு வந்து அழு. புண்ணாக்கு முட்டை, உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் ஏத்துறத வண்டியை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறத நினைச்சேன். இங்க பாரு, நீ போயிட்டு வா, உனக்காக நான் ரூம் போட்டு வைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து அழுவோம். போ. தேவதைகளை பின்னாடி உட்கார வச்சுட்டு எனக்கு முன்னாடி ஓட்ட சொல்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? போடா. அட போடா. இதுல 4 பிள்ளைய இருக்கு, இதுல உன் ஆளு யாரு? பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கால, அந்த பிள்ளையா? அவளே தான். பச்சையா, நீ பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுடா தம்பி. சரி, ரொம்ப நேரமா அந்த புள்ள உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கே, உன்னை பாக்குமா? பாப்பா பார்க்கலையே. பாக்கணும் சொன்னேல. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அத நான் கேட்கணும். சரி கேளுங்க. யார் பேசுறது? ஜீவா, கேபிள் டிவி. ஜீவாவா? அந்த ஆக்சிடென்ட் குட்டியான பார்க்க கூட கொஞ்சம் அழகா கியூட்டா இருப்பேனே, ஞாபகம் வந்துச்சா? ம். நான் தான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கட்டில் படுத்துட்டு காலாட்டிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு இவ்வளவு அமைதி? ஏதாச்சும் பேசலாமே. ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஆமா, இந்த நம்பர் எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, நான் சொல்லி சொல்லி கேக்குறீங்க, போங்க. அது சரி, அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு போய் இறங்கிட்டீங்களா? ஆனா இறக்கி விடும் போதுதான் அவரு கண்ணு கலங்கிடுச்சு. அங்கேயும் அழுதானா? அண்ணா ஏன்னா அழுவுறீங்கன்னு கேட்டோம், கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, அழகான பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தனை பார்த்து அண்ணான்னு சொன்னா அழாம என்ன பண்ணுவான்? சிரிப்பு அழகா இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ் எப்போ சொல்ல போறீங்க? ஃபோன் வைக்கிறப்பயா? தேங்க்ஸ். ஃபோன் வைக்க போறீங்களா? இல்ல. நன்றின்னு 3 எழுத்து சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அழகா இந்த 7 எழுத்தையும் சொல்லிட்டீங்க. பிடிச்சிருக்க அந்த ஜீவாவை? முதல்ல எதை ஊத்துறது தெரியாது. சக்தி சாப்பிடுறியா? நீ சாப்பிடுப்பா, நான் குறைய முடிச்சுட்டு வரேன். என்ன சொல்லு? கொஞ்சம் வேலை இருக்கு. வாங்க முடியா? கவிர என்ன நேற்று அனுப்பிச்சு விட, வயசான இடத்துல வேலை இருக்கிட்டாரியா, ஒம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கா. வெயிடா என்ன உன் பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு என்னென்னமோ பேசுன, உனக்கே தெரியாம ஒரு அச்சு பிசராம என் பேர்ல மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அத கொடுறா. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு. உன் பொண்ணுதான் வா வான்னு கூப்பிடறாள்ல, கடைசி காலத்துல எதுக்கு அனாதையா சாவணும்னு ஆசைப்படுற? நீ வீணா அடம் பிடிச்சி
வெட்டியா செத்து தொலைக்காத. இதுக்கு மேல நீ ஏதாவது யோசிச்ச, இங்கேயே உன் சங்க அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். போடுற கையெழுத்த. போடு. யோ ஓடியா. டேய், பெரியவர் பத்திரமா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வாங்க. சரிண்ணா. வாயா.